உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன்னு சொல்லி அம்மா மனசுல இருந்த கடந்த கால விஷயத்த நீ தானே வெளியே கொண்டு வந்த. இப்ப எங்களுக்காக கண்முழிச்சு காவலுக்கு இருக்க. அடேங்கப்பா. அப்புறம் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன், சவடா நடிச்சிட்டு இருக்கிற ஆளும் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப நீ கொஞ்சம் வேற மாதிரி இருக்க. வேலைக்காக வந்திருக்கோன்ற அப்படி ஒரு எண்ணம் இல்லாம எங்க குடும்பத்து மேல அக்கறை காட்டுற. அத பாக்கும்போது மனசுல ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? இந்த மனுஷனுக்கு ஒரு காஃபி கொடுத்தா என்னன்னு தோணுச்சு. அதான். என்ன உள்ளுக்குள்ள ஏதோ யோசிக்கிற? இல்ல, நான் உங்களுக்காக உயிரை கொடுத்து சண்டை போட்டேன், அதுக்கு ஒரே ஒரு காஃபியை கொடுத்து ஈக்குவல் பண்றியே. உன் திறமையே திறமைதான். சரி, இதுல எதுவும் கலக்கல? அதெல்லாம் ஒண்ணும் கலக்கல. காஃபி நல்லா இருக்கான்னு குடிச்சு பாரு. குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கணுமே. ஓகே, சுமாரா தான் இருக்கு. எங்க அம்மா மனசுக்குள்ள இப்படி ஒரு தீராத வலியும் வேதனையும் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல இருந்து ஆம்பளைங்களால கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வளர்ந்திருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல என் மனசெல்லாம் அப்படியே கலங்கி போச்சு. எனக்கும் அவங்க லைஃப்ல நடந்தது சொல்லும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வீரமா கம்பீரமா யாருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கிறவங்க பின்னாடி இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப போல்டானவங்க, யாருக்கும் பயப்படாதவங்க, பிரச்சனைய தைரியமா ஃபேஸ் பண்றவங்க. எனக்கும் தெரியும். அப்பா இந்த குடும்பத்தை பெருசா வழி நடத்தல. அது அம்மாவுக்கு பயந்தா இல்ல அவரு சுபாவமே அதானான்னு தெரியல. அப்பா அப்படி இருக்கிறத ஒரு குறையா நாங்க நினைக்காத அளவுக்கு அம்மா இந்த குடும்பத்தை வழி நடத்தி எங்க எல்லாரையும் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி எங்களோட எந்த பிரச்சனையையும் நாங்க அப்பா கிட்ட சொன்னதே இல்ல. அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லுவோம். அடுத்த நிமிஷமே அதை சரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் அது வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்துல நான் அம்மாவை எப்பவும் பெருமையா தான் நினைப்பேன். ஆனா அவங்க ஆம்பளைங்களுக்கு எதிரா செய்யற சில விஷயங்களை பார்த்தா நினைச்சாலே கோபம் வரும். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எரிச்சலா கூட இருக்கும். ஆனா அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்றதுக்கான காரணம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அம்மா மேல கோவமே வராது. அது சரி, உனக்கு அம்மானா பிடிக்குமா? அம்மாவை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? இந்த உடம்பு உயிரை அவங்க கொடுத்தது தானே. என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி தான். ஆனா உங்க அம்மா கிட்ட இல்லாத ஒரு தன்மை எங்க அம்மா கிட்ட இருக்கும். அவங்க பசங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. பொதுவாகவே எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறவங்க. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என் அம்மா. ஆமா, கோயிலே நான் பார்த்தேன். அவங்க முகத்துல ஒரு பிரியம் தெரிஞ்சது. முதல்ல பாக்குறப்ப என்கிட்டயும் அவ்வளவு அன்பா பேசினாங்க. அம்மான்றவங்க எப்பவுமே ஸ்பெஷல் தானே. அவங்கள யார் கூடவும் எதுக்காகவும் கம்பேர் பண்ண முடியாது. என் அம்மா எனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காங்க, நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. நான் அவங்க பேச்சை மீறி எப்பவுமே நடந்துகிட்டதில்ல. அவங்க என்ன செஞ்சாலும் அது என் நல்லதுக்காக தான் நினைப்பேன். ஒரு விஷயம் பாத்தியா, அம்மா விஷயத்துல நாம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கோம். அது சரி, உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கிற விஷயங்களா? அது பெரிய லிஸ்டால இருக்கு. ஆனா அதை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ தூங்கிடுவ. பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லு. ஓகே. எனக்கு ரேஸ் காருங்கன்னா பிடிக்கும், ரேஸ் பைக் பிடிக்கும், மியூசிக்னா பிடிக்கும், சினிமா பிடிக்கும், படங்கள் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும்.
அடிப்பாவி, சொன்ன மாதிரி தூங்கிட்டாளா? அட ஆமா, தூங்கிருச்சு. அட பக்கி. ஆ? நல்ல வேளை யாரும் பார்க்கல. அது இங்க ஒரே கொசுவா இருக்கா. கொசு உன்னை கடிச்சிருச்சுன்னா அந்த கொசு செத்துரும். அதுக்காக தான் போத்துறேன். என்ன கேள்வி கேட்டல, ஒரு மனுஷன் அங்க நின்று ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள தூங்குறதுலயும் முந்திரி கொட்டையா இருக்கு. இருங்க, யார் நீங்க? புடவை விற்கிறவங்க. புடவை கேட்டிருந்தாங்க, கொண்டிருக்கங்க. இதுக்குள்ள புடவை தான் இருக்கா? ஆமாங்க, புடவை தான் இருக்கு. இங்க காட்டுங்க. ஹலோ ஃபேமிலி பாடிகார்ட். என்னது ஃபேமிலி பாடிகார்டா? ஆமா, நீ ஃபேமிலி பாடிகார்ட் தானே? அது என்ன புதுசா ஃபேமிலி பாடிகார்டு? அதாவது எங்க குடும்பத்துக்கே ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, ஃபேமிலி ஆடிட்டர் இருக்காரு, ஃபேமிலி லாயர் இருக்காரு. அந்த ரேஞ்சில நீங்க எங்க பாடிகார்டா வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க. சோ நீங்க ஃபேமிலி பாடிகார்ட். இது கேட்டது கேட்காமலே இருந்திரலாம். நல்லா இல்ல. சரி, இவர் யார் வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். ஏன் இதெல்லாம் கடையில போய் எடுக்க மாட்டீங்களா? எதுக்கு வீட்டுக்குலாம் வர சொல்றீங்க? எப்பவும் கடையில தானே போய் எடுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சேஞ்ச். அதான் வீட்டுக்கே வர சொல்லி ரிலாக்ஸா ஷாப் பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களை மீறி ஒரு ஈ எறும்பு கூட வீட்டுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. அம்மா உங்களை தப்பா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். நீங்க ரைட் சாய்ஸ் தான். உங்க சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இதை எடுத்துட்டு உள்ள போங்க. நீங்க வாங்கண்ணா. இந்த புடவை பாரு, பிடிக்கலையா? இத பாருங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் கூட எடுப்பா இருக்கும். டிசைனும் நல்லா இருக்கு. வேற ஏதாவது கடவை பிடிக்காது. ஆனா நான் உனக்காக வாங்கிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? அந்த புடவை எடுங்க. இந்த புடவையா? இந்தாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.